இப்போது அவர் சொன்னது வாங்குறோம் தான். ஆனால் நாங்களும் கொடுக்குறோம். அதை நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. நான் இந்த போஸ்ட்டுக்கு வரதுக்கு எத்தனை கோடி கொடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் போக இங்கே லோக்கலில் இருக்க யூடியூப்காரெல்லாம் எங்களை மிரட்டி காசு வாங்கிட்டு போகிறோம் சார். சொன்னார் அவரு. அங்கே லோக்கலில் யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்கல்ல, எங்கேயாவது ஓரமாக வண்டி நிறுத்தி ஒவ்வொரு கிளீனராக இறங்கி காசு கொடுத்துட்டு போகிறத ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போட்டுறவா அன்னைக்கு காசு போச்சு. 2 கோடி ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான் இந்த போஸ்ட்டுக்கு போட்டுறது தம்பி அப்படின்னோடனே இந்த அப்போ கூடு. ஸோ மத்திய அரசே சொல்லியிருக்கு செக் போஸ்ட் வேணான்ட்டு. அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 22 போக்குவரத்து செக் போஸ்ட் இருக்குது சார்? முன்னாடியாவது இந்த காசு ஃபுல்லாக சிவசங்கர் அவர்கள் போய்க்கிருந்துச்சு. இப்போ எங்க சார் காசு ஃபுல்லாக போகுது? சோத்துக்கு சேர்த்து அமைச்சர் வாங்குறது இல்லை, அது உறுதியாக சொல்லிடுறேன். சரியா? இவங்களே அமைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் டிபார்ட்மெண்ட்டு பிடிப்பட்டு இல்லை. அவரே கூட்டு போய் செக் போஸ்ட்டை சுற்றி காட்டுவாங்க. சார் இது முக்கியமான செக் போஸ்ட்டு சார் அப்படின்னு. அவருக்கு என்ன தெரிய போகுது? ரைட்டு தம்பி, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடல, தின்ட்டு வரேன். அந்த செக் போஸ்ட்டை கூப்பிட்டு பாருங்கன்னா, தம்பி பசிக்குது தம்பி, எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன் தம்பி என்று அவர் போய் விடுவார். இந்த செக் போஸ்ட் எதுக்கு? பக்கத்து ஸ்டேட்டில் செக் போஸ்ட்